ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வியாழக்கிழமை என்னோடய டெய்லி ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹாலில் ஒரு தீபம் ஏற்றுவேன். எப்பயுமே விநாயகர் வச்சு தீபம் ஒன்று ஏற்றிட்டு தான் வேலை ஸ்டார்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அன்றைக்கி டீ ஒன்று காலையில் போட்டு குடிச்சிடலாம். அப்புறம் நாளைக்கு எங்கள் சாரோட சொந்த ஊரில் தேர் நடக்கிறனால எங்களோட பூஜை ஒன்று இருக்குது. அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. காரா பூந்தி இதெல்லாம் பேக் பண்ணோம். அப்புறம் காலையில் டிஃபனுக்கும் மதியத்துக்கும் ஒரே குழம்பாக வச்சிடலான்னு கொண்டக்கடலை நைட்டு ஊற வச்சுருக்கேன். இது மசாலாவுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு தேங்காயும் கொஞ்சம் போட்டு மிக்சியில் அரைச்சி மசாலாவாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம குழம்புக்கு தாளித்து விட்டுட்ருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் அடுப்பில் ரசமும் ரெடி ஆகிடுச்சு. அந்த பக்கமாக தாளித்து விட்டுருக்கேன். அவரைக்காய் பொரியல் தாளித்து விட்டுருக்கேன். அதில் ஒரு கொஞ்சம் மட்டும் தேங்காய் போட்டிருக்கேன். இதில் கடலக்கொட்டை தூள் போட்டால் வறுத்து அரைச்சி போட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த கொண்டக்கடலையும் நைட்டு ஊற வச்சதையே இந்த குழம்புக்கு வதக்கினதில் போட்டுட்டு மசாலாவை அரைச்ச விழுதை போட்டு நல்லா கொதி வந்தவுடனே குக்கர் மூடி போட்டு ஒரு 2-3 விசில் விட்டு இறக்கிடலாம். ரசமும் கொதிச்சிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அப்புறம் அந்த அவரைக்காய் பொரியலுக்கு கடலக்கொட்டையை வறுத்து தூள் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில சுரக்காய் இதுக்கெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு காலையில் கொண்டக்கடலை குழம்பு தான், மதியத்துக்கு சாப்பாட்டுக்கும் அதே தான். சப்பாத்தி போட்டாச்சு, கொஞ்சம் பொரியல், ஒரு சப்பாத்தி, அப்புறம் ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு இனிப்புக்கு தேன் தான் கலந்துருக்கேன். மதியம் லஞ்சுக்கும் இதே தான், குழம்பு ரசம் பொரியல் இதே தான். அப்புறம் பூஜைக்காக காரா பூந்தி பேக் பண்ணுவோம். அதுக்கு கடலக்கொட்டை, பூண்டு ஒரு கைப்பிடி, கருவேப்பிலை தழை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதையும் காரா பூந்தியிலே கொட்டி அது ஒரு 100 பாக்கெட்டுக்கு மேலே பேக் பண்ணிவிடுவோம். அப்புறம் அந்த காலத்துலேருந்தே சர்க்கரை, கசகசா, கொப்பரை தேங்காய் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி சர்க்கரையோடு கலந்து பேக் பண்ணி கொடுப்பாங்களாம். அப்புறம் இப்போ நாங்கள் பாதாமும் கொஞ்சம் வதக்கி நல்லா வறுத்துட்டு அதிலே பொடி பண்ணி கலந்து இதுவும் 100 பாக்கெட்டுக்கு மேலே பேக் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். நாளைக்கு பூஜை முடிஞ்ச உடனே வீடியோ போடுறேன்.